அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். நேத்து குஃப்தா செஞ்சேன் இல்லையா? ஒற்றைக்கல்ல, மட்டன், வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாமே மிக்சியில அரைச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு அரைப்பாதியாவும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுல நான் பாதி தான் போட போறேன். இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வதக்கியும் அரைச்சும் போட போறேன். 3 துண்டு தேங்காய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பட்டை, 2 லவங்கம் போட்டு மிக்சியில அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 2 பச்சை மிளகா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி போட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போட்டு 2 கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. மசாலா நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்ச பிறகு செஞ்சு வச்ச குஃப்தா போட்டு அடுப்பு சிம்ல வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.